நண்பர்களே வணக்கம். திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், திரு எஸ்.கே. மயிலானந்தன் அவர்கள், திரு இரா சுடலைக்கண்ணன் அவர்கள், ஜே. சுத்தானந்தன் அவர்கள், திரு பாலன் அவர்கள், இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கம். இங்கு திரளாக கூடியிருக்கும் ஈரோடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், என்னுடன் சேர்ந்து ஓர் உறுதிமொழி எடுத்துக்கொள்வீர்களா? இது பெற்றோர்கள் விவகாரம். மாணவர்களும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கலாம். என்னுடைய வீட்டில் பூஜை அறையில் அல்லது பிரார்த்தனை இடத்திற்கு அருகில் 20 நல்ல புத்தகங்களுடன் ஒரு சிறு வீட்டு நூலகத்தை ஆரம்பிப்பேன். செய்வீர்களா? என்னுடைய வளர்ந்த மகன் மற்றும் மகள் 20 புத்தக நூலகத்தை 200 புத்தக நூலமாக 200 புத்தக நூலகமாக மாற்ற எடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பேன். செய்வீர்களா? என்னுடைய வளர்ந்த பேரன் மற்றும் பேத்திகள் 200 புத்தக நூலகத்தை 2000 புத்தக நூலகமாக மாற்ற எங்கள் குடும்பம் உறுதுணையாக இருக்கும். செய்வீர்களா? தினமும் 1 மணி நேரம் நானும் மற்றும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் வீட்டு நூலகத்தை பயன்படுத்தி படிக்கும் பழக்கத்தை இன்று முதல் தொடர்ந்து செயல்படுத்துவோம். செய்வீர்களா? எங்கள் வீட்டு நூலகம்தான் எங்கள் வீட்டு பரம்பரை சொத்து, எங்கள் வீட்டு அறிவு களஞ்சியம். இந்த முயற்சிதான் தமிழகத்தில் ஏற்பட போகும் அறிவு புரட்சிக்கு அடிப்படை ஆதாரமாகும். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். மக்கள் சிந்தனை பேரவை நடத்தும் 5ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மக்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய நல்ல பழக்கம் வர வேண்டும், வளர வேண்டும் மற்றும் இந்த கொங்கு மண்டலம் முழுவதும் அறிவார்ந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று எடுக்கப்பட்ட இந்த சீரிய முயற்சியை ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை சிறமேற்கொண்டு செயல்படுத்தி வருவதற்கு எனது பாராட்டுக்கள். ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவைக்கும் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி நோக்கம் வெற்றி பெற உழைத்த மற்ற நிறுவனங்களுக்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இதில் கலந்து கொண்ட புத்தக பதிப்பாசிரியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும், பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள தமிழ் எழுத்தாளர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், என் அருமை இளம் நண்பர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உதவிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மாணவர்களே, என்னுடன் திருப்பிச் சொல்வீர்களா?
நற்புத்தகங்கள் நல்ல கற்பனை சக்தியை வளர்க்கும். நல்ல கற்பனை சக்தி சிந்திக்கும் திறனை வளர்க்கும். நல் சிந்தனை சிறந்த அறிவை பெருக்கும். சிறந்த அறிவு நம்மை மேம்பட உருவாக்கும். நன்றி. நண்பர்களே, சமுதாயம் பல புத்தக காட்சி மூலம் நல்ல எழுத்தாளர்களை, நல்ல புத்தகங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும். கற்பனை சக்தி கொண்ட இளைய சமுதாயத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் எழுத தூண்ட வேண்டும். புதிதாக வருகின்ற புதிய சிந்தனையுடன் இருக்கின்ற சமுதாய விழிப்புணர்வுடைய இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். எழுத்தாளர்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி பல பல லட்சிய கனவுகளை எழுத்து மூலம் மக்களிடையே கொண்டு வர வேண்டும். இவர்களுடைய எழுத்துக்கள் இளம் தலைமுறையிற்கு எதிர்கால சிந்தனையை உருவாக்குவதோடு அந்த இளம் மனங்களை நல்வழிப்படுத்த உதவும். இதையே தமிழ் பதிப்பாளர்களிடமும் ஆங்கில பதிப்பாளர்களிடம் வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த தருணத்தில் நண்பர்களே, எனது எண்ணங்களை நல்ல புத்தகங்கள் நமது உற்ற நண்பர்கள் என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது, உங்கள் மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன், நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பல பயங்கள் தோன்றின. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலைப் பள்ளிக்கு போக முடியுமா என்ற கேள்விக்கோரி சூழ்ந்திருந்தது. நான் ராமநாதபுரம் மேல்பள்ளிக்கு சென்றபோது அங்கு நான் கண்டதென்ன? அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. நான் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா, பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன. நான் 10ஆம் வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன. காரணம், எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர். அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார், நல்ல லட்சியத்தை கற்பித்தார். எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது. அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது. எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே, எல்லாரும் கேளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் 3 புத்தகங்களை என்னை வழி நடத்தி சென்றுள்ளன. நல்ல புத்தகங்களை கண்டுபிடிப்பதும் அதை தொடர்ந்து படிப்பதும் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது ஆகும். புத்தகங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பே பிறந்திருக்கலாம் சில புத்தகங்கள். ஆனாலும் நம்மோடு நமது வாழ்க்கை பயணத்தில் பயணித்து நம்மை வழிநடத்தி நம் காலத்திற்கு அப்பாலும் வாழ்ந்து வழிநடத்துவதுதான் அதன் சிறப்பு. 1954ஆம் ஆண்டு சென்னை மூர் மார்க்கெட்டில் நான் ரூபாய் 20க்கு வாங்கிய பழைய புத்தகம்தான் லில்லியன் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம். இப்பொழுதும் இருக்கிறது. அந்த புத்தகத்தை பல தடவை புக் பைண்டிங் செய்து விட்டேன் என்றால் அதன் பயன்பாடு எப்படி இருந்திருக்கு என்பது விளங்கும். புத்தகங்கள் எப்பொழுதுமே அறிவை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் சங்கடம் என்னை சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள சிறந்த மனிதர்களது மிகச்சிறந்த அனுபவம் என் கவலையை துடைத்தெறியும். எப்பொழுதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி என்னை கட்டில்லாத மகிழ்ச்சியாக மாற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடாமல் எனது மனதை சரிசமப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக நல்ல புத்தகங்கள் விளங்குகிறது. 2200 ஆண்டுகளுக்கு முன் நமது மண்ணில் பிறந்து நம் மண்ணின் அறிவார்ந்த தெய்வீக புலவர் திருவள்ளுவர் உலகுக்கு அருளிய திருக்குறள் தான் காலம் கடந்தது, மனிதம் கடந்து, நாகரிகம் கடந்து இன்றைக்கும் என்றைக்கு வாழும் மகத்துவமாக வழிகாட்டியாக வாழ்ந்த மனிதத்தை புனிதப்படுத்தி வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தும் நூலாக இருந்து கொண்டிருப்பதுதான் திருக்குறள். எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து, உற்ற துணையாக இருந்து, வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான்.
எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கொடுத்தது, அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளளிக்கலாக அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டையாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாக அறிவு நம்மை காக்கும். மூன்றாவது புத்தகம் என் வாழ்வின் நண்பகமனாக இருப்பது எம்பையர் ஆஃப் த மைண்ட் பை டென்னிஸ் வெயிட்லி. திருவள்ளுவரின் பெரிய எண்ணங்களுக்கு, கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த நூற்றாண்டில் நம் வாழ்வில் நடக்கப் போகும் அறிவு புரட்சியால் ஏற்பட போகும் நிகழ்ச்சிகளை இப்புத்தகத்தில் காணலாம். நம்மோடு பயணப்பட்டு நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் புத்தகம்தான் இந்த புத்தகம். பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும், விஞ்ஞானியாகவும், விளையாட்டு வீரனாகவும், கைதேர்ந்த கலைஞனாகவும், மிகச்சிறந்த எழுத்தாளராகவும், கவிஞனாகவும், ஒரு தலை சிறந்த தலைவனாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களது கனவாகும், நாட்டின் கனவாகும். அந்த கனவு நனவாதற்கு அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு அறிவூட்டி ஆற்றல் ஊற்றி வளர்க்கக்கூடிய சூழல்தான் அந்த குழந்தையில் நல்லவர்களாகவும் அதே சமயம் வல்லவர்களாகவும் விவேகமானவர்களாகவும் மாற்றுகிறது. அதுக்கு அடிப்படை காரணமாக அமைவது நல்ல புத்தகங்கள் தான். நல்ல புத்தகங்கள் எப்பொழுதுமோ நமது உற்ற நண்பர்கள். புத்தகம் எப்படி என் வாழ்வில் மற்ற விதத்தில் தக்க சமயத்தில் நண்பனாக மாறியது என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். அது எப்படின்னா, நான் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1957 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது 1955-56ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது மாணவர்கள் மற்றும் MIT மாணவர்கள் அனைவரும் லீவுக்கு சென்று விட்டார்கள். எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து எனது பிரதர்லா அகமது ஜலாலுதீன் எனக்கு ட்ரெங்கால் செய்தார். அந்த காலத்தில் இது கிடையாது, மொபைல் போன் கிடையாது. ட்ரெங்கால் செய்தார். ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது. என் மனம் இருப்பு கொள்ளவில்லை. உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது. டிசம்பர் மாத கடைசியானதால் கையில் பணம் இல்லை. எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது. அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான். அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், எங்கள் MITயின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் புரொஃபசர் லட்சுமணசுவாமி முதலியார் அவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகம் த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ற பெயர். அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ₹400 ஆகும். நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம், விலையுறந்த புத்தகம், அதுவும் எனக்கு பரிசாக புரொஃபசர் லட்சுமணசுவாமி முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம். வேறு வழி இல்லை. அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு. என் மனம் வருத்தப்பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன். அந்த பழைய புத்தக கடையில் இருந்த ஒரு குடுமி வைத்த பிராமணர், குடுமி வைத்தவரெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் ஃப்ரெண்டு குடுமி வைச்சுவேன். அந்த குடுமி வைத்த பிராமணால் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்தார், புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார். நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய், உனக்கு ஏதோ அவசரம். என்ன அவசரம் என்று கேட்டார். நான் என் அவசரத்தை சொன்னேன். அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார். நான் ₹60 என்று சொன்னேன். இந்த புத்தகம் இங்கே இருக்கும், நான் எவருக்கும் விற்க மாட்டேன், நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அருமையான மனது. அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது. நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன். இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது.
எப்படியாவது அந்த புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைபாய்ந்தது. அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காதே, என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது. ராமேஸ்வரம் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலே இருந்தது. புயலால் பாதிப்பட்ட எங்கள் வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோரிடம் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக மூர்மார்க்கு சென்று அந்த பழைய புத்தக கடைக்கு சென்றேன். அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி. பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தின் மேல் உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன், எனவேதான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினார் அப்பெரியவர். பெரிய மனிதர். அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கியமானதாக இருந்தது. எனவே நண்பர்களே, நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பன், எல்லா சமயத்திலும் வழி நடத்தும் நண்பன். எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றியமாதவை. புத்தகங்கள் அறிவை கொடுக்கும். சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் பணமும் கொடுத்து காப்பாற்றும். புத்தகம் எப்படி நம்மை அறிவார்ந்த சமுதாயத்திற்கு இட்டுச் செல்லும், அறிவார்ந்த சமுதாயத்தின் ஆரம்பம் என்ன, அறிவின் இலக்கணம் என்ன என்று பார்ப்போம். நண்பர்களே, இளைய நண்பர்களே, மாணவர்களே, அறிவின் இலக்கணம் என்றால் என்ன? அறிவின் இலக்கணம் என்ன தெரியுமா? அந்த அறிவின் இலக்கணம் எனப்படுவது யாது? அதுக்கு மூன்று தன்மைகள் அவசியம். அது என்னவென்றால், அதற்கு ஒரு சமன்பாட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அறிவு என்பது, சொல்லுங்க பார்ப்போம், அறிவு என்பது கற்பனை சக்தி பிளஸ் மன தூய்மை பிளஸ் உறுதி. அதாவது கற்பனை சக்தி, மன தூய்மை, உள்ள உறுதி மூன்று சேர்ந்துதான் அறிவு. அந்த கற்பனை சக்தி முதல் கற்பனை சக்தி என்றால் என்ன என்று பார்ப்போமா? கற்றல் கற்பனை சக்தியை வளர்க்கிறது. கற்பனை சக்தி சிந்திக்கும் திறனை தூண்டுகிறது. சிந்தனை அறிவை வளர்க்கிறது. அறிவு உன்னை மகானாக்குகிறது. கற்பனை சக்தி உருவாவதற்கும் குடும்ப சூழ்நிலையும் பள்ளி சூழ்நிலையும் தான் மிக மிக முக்கிய காரணமாக அமையும். அந்த சூழ்நிலை உருவாவதற்கு என்ன வேண்டும்? ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் மன தூய்மை வேண்டும். மன தூய்மை என்றால் என்ன? எல்லோரும் சொல்லுகிறீர்களா? எண்ணத்திலே மன தூய்மை இருந்தால் நடத்தையில் அழகு மிளிர்ந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும். குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும். நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகத்தில் அமைதி நிலவும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை மன தூய்மை என்பதை இச்சிறு கவிதை மூலம் உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கும் என்று நம்புகிறேன். மன தூய்மை எங்கிருந்து வரும்? மூன்று பேர்களிடமிருந்து தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் யார்? பெற்றோர், பிரைமரி ஸ்கூல் டீச்சர், ஃபாதர், மதர், பிரைமரி ஸ்கூல் டீச்சர். மூன்றாவது உள்ள உறுதி இளைஞர்களுக்கு மட்டும். புதிய எண்ணங்களை உருவாக்கும் உள்ள உறுதி இன்று என்னிடம் மலர்ந்துள்ளன. எனக்கென்று ஒரு புது பாதையை உருவாக்கி அதில் பயணம் செய்வேன். முடியாது என்று எல்லோரும் சொல்வதை என்னால் முடியும் என்ற மன உறுதி என்னிடம் உருவாகிவிட்டது. புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும் என்ற உள்ள உறுதி என்னிடம் என்றென்றைக்கும் கொத்தளிக்கிறது. இந்த உள்ள உறுதிகள் எல்லாம் இளைய சமுதாயத்தின் சிறப்புகளாகும், அஸ்திவாரமாகும். இந்த நாட்டின் இளைய சமுதாயத்தின் உறுப்பினரான நான்
என் கடின உழைப்பாலும் உள்ள உறுதியாலும் தோல்வியை தோல்வியடைச் செய்து வெற்றி பெற்று என் நாட்டை வளமான நாடாக்குவேன். நன்றி. நண்பர்களே, உள்ளத்தில் உறுதி வேண்டும் என்று சொன்னேன். எப்படி வரும்? யார் மூலம் வரும்? நல்ல மனிதர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல புத்தகங்கள் இவைகளை உள்ளத்தில் உறுதி பெற வைக்கும். நாம் எக்காரியத்தையும் செய்யலாம், செய்ய முடியும், செய்து வெற்றி பெற முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் அளிக்கிறது. மனதில் உறுதி இருந்தால் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைவீர்கள். புத்தகம் படிக்கும் பழக்கம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. அது என்ன? அதாவது 2020க்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் லட்சியத்தை நாம் அடைய வேண்டுமானால் 54 கோடி இளைஞர்களின் பங்களிப்புடன் தான் அது சாத்தியமாகும். அறிவார்ந்த இளைஞர்கள் அனைத்து துறையிலும் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல நாம் தயார்படுத்த வேண்டும். இளைஞர்களது பொன்னான நேரம் திறமையை, அறிவை, ஆற்றலை பெருக்கும் விதத்தில் அமைய வேண்டும். நாம் இழக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் நாம் எண்ணிய இலக்கை அடைவது தடை கற்களாகும். எனவே நம் புத்தகம் படிக்கும் பழக்கம் இன்றைக்கு தேவையாக மாறியுள்ளது. இளைஞர்கள் இளைஞ இந்தியாவும் வளர்ந்த இந்தியாவும், இந்தியா 2020 வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதே நம் நாட்டின் குறிக்கோள். வளமான நாடு என்றால் பொருளாதாரம் வளமிக்க 100 கோடி மக்கள் சிறப்பாக வாழும் என்பதே நமது நாட்டின் லட்சியம். வேலை இல்லை என்ற நிலைமை மாறி நல்ல வேலை, நல்ல கல்வி, நல்ல பயிற்சி, நல்ல இளைஞர்கள் இந்த நாட்டிற்கு தேவை. இதற்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன இளைய சமுதாயம். என்ன எழுச்சியுள்ள ஒரு இளைய சமுதாயம் நாட்டின் ஒரு அரும்பெரும் செல்வமாகும். 2020 எப்படி இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது தெரிவித்திருந்தேன். அதை உங்களுடன் நண்பர்களே இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் சிந்தனை ஒன்றுபட்டால், செயல் ஒன்றுபட்டால் லட்சியம் நிறைவேறும். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சுத்தமான தண்ணீர், அனைவருக்கும் தேவையான எரிசக்தி எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறைகள் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்துச் செல்லும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். பண்பாடு நிறைந்த தரமான கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டர்களும் உகந்த நாடாக, ஏற்ற இடமாக நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். ஒரு பொறுப்பான, வெளிப்படையான, ஊழலற்ற ஆட்சி முறை நிர்வாகம் வாய்ந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு, கல்லாமை களையப்பட்டு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணமில்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். ஒரு இனிமையான, வளமான, பாதுகாப்பு மிகுந்த, அமைதியான, சுகாதாரமான, வளமிக்க வளர்ச்சி பாதையை நோக்கி பீரிழை போடக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். கடைசியாக உலகத்திலேயே வாழ்வதற்கு ஏற்ற அருமையான நாடாகவும் வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். நண்பர்களே, மன எழுச்சியுடன் 54 கோடி இளைஞர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து. நாட்டின் சவால்களை சமாளிக்க நமது இளைய தலைமுறை எழுச்சியுற வேண்டும். கல்வி நிறுவனங்கள் மாணவ மாணவியரின் ஆராயும் மற்றும் சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தால் அது மாணவர்களின் படைப்புத்திறனையும் ஆக்கபூர்வமான உற்பத்தி திறனையும் வளர்க்கும். இந்த திறமை பெற்ற மாணவர்கள் தான் வாழ்நாள் முழுதும் தன்னிச்சையார் கற்கும் திறனை அடைவர். எனவே நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வருங்காலத்தை பற்றி பயமே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து மூலமாகும். இன்று உங்கள் எல்லோரையும் காணும் பொழுது என் முன்னால் பல காட்சிகள் தோன்றுகின்றன.
ஒரு காட்சியில் 20 வயதிற்குள்ளே இருக்கும் எல்லா இளைஞர்களையும் பார்க்கிறேன். உங்களுடைய மலர்ந்த முகங்களை பார்க்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வினால், கல்வி பயனால் உங்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல மாணாக்கராக திகழ, பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகளாக திகழ, நாட்டிற்கு நல்ல குடிமகனாக திகழ வாழ்த்துகிறேன். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் தேவை. தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் தேவை. இதனால் இரவும் பகலும் உருவாகின்றன. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில், அதாவது 1440 நிமிடங்கள், அதாவது 86,400 வினாடிகள் உள்ளன. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றுவதற்கு 1 வருடமாகும். பூமி சூரியனை வலம் வரும்போது நம் வயதில் 1 வயது கூடுகிறது. நாம் எல்லோரும் பூமியில் வாழ்வதால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். வினாடிகள் பறக்கும், நிமிடங்கள் பறக்கும், மணித்துணிகள் பறக்கும், நாட்கள் பறக்கும், வாரங்கள் பறக்கும், மாதங்கள் பறக்கும், ஆண்டுகள் பறக்கும். இந்த பறந்து கொண்டே இருக்கும் நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் நம் வாழ்வில் உள்ள நேரத்தை நம்மால் பயன்படுமையான பணிக்கு நம்மால் நீந்த முடியும், உட்படுத்த முடியும். என்னுடைய அறிவுரை என்னவென்றால், பறக்கும் நாட்களை, பறந்து கொண்டிருக்கும் நாட்களை வாழ்க்கைக்கு பயன்பாடு போய்ப்போம். நண்பர்களே, நண்பா நீ வெற்றடைவாய். என் இளம் நண்பர்களே, எங்கே நான் கடைசியாக சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள் பார்ப்போம். விண்ணில் இருக்கும் விண்மீனை பார்க்கிறேன். நான் அதை அடைய வேண்டும். நான் யாராக இருந்தால் சரி, என்னால் அதை அடைய முடியும். என் எண்ணங்களில் உறுதியும் கடும் உழைப்பும் இருந்தால் என் இதயம் நாடியது என்னிடம் நிச்சயம் வந்தடையும். நன்றி. இதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு சிறக்கும். நாம் தோல்வியடைச் செய்ய 5 குணாதிசயங்கள் உங்களுக்கு வர வேண்டும். வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். எது வேண்டாலும் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை தேடிப்பெற வேண்டும். அதுதான் புத்தகம். கடும் உழைப்பு வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை தோல்வியடை செய்ய வேண்டும். வாழ்வில் நல்லொழுக்க வேண்டும். இவை இருந்தால் நாம் எல்லோரும் என்றென்றும் வெற்றிதான். நீங்கள் அவசியம் வெற்றி அடைவீர்கள். என் முடிவுரை. எனவே நண்பர்களே, இந்த ஈரோடு புத்தக திருவிழா உங்களுக்கு இந்த சிறப்புகள் அனைத்தையும் வழங்கும் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்திருக்கு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஈரோடு புத்தக திருவிழாவிலே பங்கேற்கும் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும் என செய்தி என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் 1 மணி நேரம் நல்ல புத்தகங்களை படிக்க ஒதுக்குவீர்களானால் சிறு வருடங்களுக்குள் நீங்கள் ஓர் அறிவு களஞ்சியமாக திகழ்வீர்கள். புத்தகம் என்றென்று உங்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக திகழும். உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலையும் அவசியம் இருக்க வேண்டும். செய்வீர்களா? இந்த சீரிய முயற்சி நாட்டில் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாவதற்கு முதற்படியாகும். அந்த முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டியது மக்கள் சிந்தனை பேரவையின் முதற்பணியாக இருக்க வேண்டும். இந்த ஈரோடு புத்தக காட்சி ஒவ்வொரு வருடமும் நன்றாக வளர்ந்து வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், என்னுடைய வாழ்த்துக்கள்.